கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாக அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கு என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிரித்து எடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட,
உமக்கே ஆராதனை, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே மாலை வேளையிலும் மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் கடந்து வர, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை ஆராதனையை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே உன் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க ஐயா. யாரும் கடமைக்காக வரல சுவாமி. கர்த்தரை தேடணும், என் நேசரை தேடணும். ஓ என் நேசர் எனக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லி கடந்து வந்திருக்கிற, அன்பு கூர்ந்து கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய நேசம் இருக்கட்டும். அலையிலோய நேசம் இருக்கட்டும். உடைய ஆயுடைய பிள்ளைகளை கர்த்தநீர் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறீர், நன்றி. இந்த ஆராதனைக்கு கர்த்தநீர் ஆண்டவரே அழைத்து இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் ஒரே நேரத்தில் சரியான நேரத்தில் கூட இந்த இடத்துல கூடியுமை மகிமைப்படுத்த ஆண்டவரே கர்த்தர் கிருபை தந்து நடத்தியறலும். தேவக்கரம் கூட இருக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள், கேட்கவிருக்கிற வேத தியானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தருளுவீராக என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில், மகிமையின் கரத்தில் இந்த காரியங்கள் எல்லாவற்றை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை சகோதரன் பாட எல்லோரும் இணைந்து, சகோதரனோடு கூட இணைந்து சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சீர்களாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளாலே என்னை அணைத்துக் கொண்டார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். பாடுவோமா? தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்து பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும்,
பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்து பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் என்னை அணைத்துக் கொண்டார். கரங்களை தட்டி உணர்ந்து. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றைக்கும் சோத்தரிக்கும். பாடுவோமா? இயேசுவையே பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவையே பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். அல்லேலூயா. நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் கர்த்தரை துதித்து பாடுகிற இருதயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் நான் காலையில் மெசேஜில் சொன்னேன், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்,
தேடும்போது தான் கண்டடைய முடியும். தட்டும்போது தான் கர்த்தர் நமக்கு திறப்பார். கேட்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று இந்த 3 காரியங்களை குறித்து காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அதில் ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க கடந்து வந்த அந்த 10 குஷ்டரோகிகளில் 10 பேரையும் ஆண்டவர் சுகமாக்கினார். நம்ம எல்லாம் அறிந்த உண்மை, தெரிந்த காரியம். அந்த திரும்ப வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு மனிதன், அவன் யார் என்றால் அவன் சமாரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலன் அல்ல. ஆண்டவரே பார்த்து அந்த சம்பவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சமாரியனை தவிர மற்ற எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? அவங்களவா இஸ்ரவேல் கோத்திரம் அல்லவா என்னை துதிக்க வேண்டிய கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம் அல்லவா என்னை மகிமைப்படுத்த வேண்டிய கோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அங்கலாய்ப்போடு ஒரு கேள்வி கேட்டார். மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பாடலில் இந்த கடந்த வாரம் சகோதரர் இந்த காணிக்கை பாட்டு பாடினார்னு நினைக்கிறேன். நான் முடித்த உடனேயே ஒரு சில பாடல்களை பாடும்போதே இந்த பாடலில் ஒரு ஜீவன் இருக்கிறதை அதை நான் அப்படியே உணர்ந்து திரும்பவும் பாட சொல்லுவேன். எனவே இன்றைக்கி சாயங்காலம் வந்தோடனே அந்த பிரதர்ஷனே இந்த பாடலை திரும்பவும் பாடுங்க, நம்முடைய உள்ளம் கர்த்தரை மகிழ்ந்து பாடட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒரு சரணம், சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அவர் என்னை அணைத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், அவருடைய செட்டைகளிலே என்னை அவர் அணைத்து கொண்டார். அடுத்த வேடு, வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றிலும் என் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வேலை அடைத்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றோம் அப்படின்னா அது உங்களுடைய பாதுகாப்பு இல்லைன்னா வர முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், அவர் எப்படிப்பட்டார்? உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லமை உள்ளவருடைய நிழலில் தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் மூடி மறைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி நான் அப்படி சொல்லுவேன், நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸாக அப்படி வண்டி ஓட்டுற ஆளுங்கிற அப்படின்னு சொல்ல முடியாது என்னால். ஏன்னா எந்த மனுஷனும் நான் எல்லாம் கரெக்டாக போகிறேன், ஏன் போகிற வண்டி ஆக்சிடெண்ட்டே ஆகாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமாம், நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் எதிரில் வரக்கூடியவர்கள் எப்படி வருவாங்களோ தெரியாது நமக்கு. நேற்றைய தினத்தில் கூட அந்த திருப்பத்தூர் மீட்டிங்கை முடிச்சுட்டு வரும்போது, அந்த திருப்பத்தூரை தாண்டின உடனே பிடிச்ச மழை, வேலூருக்கு முன்னாடி வரைக்கும் சரியான மழை. பக்கத்தில் எதிரில் ஒரு 10 அடி 15 அடி தூரத்துக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு அங்கே போகிற வண்டி தான் தெரியுது. எனவே பார்க் லைட்டு போட்டுட்டு அப்படியே மெதுவாக அப்படியே கடந்து வந்தோம். ஆனால் அதை பார்க்கும்போது இங்கே வந்து ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து 7 மணிக்கு வந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு நான் மேலே படியேறினேன். இந்த பாட்டில் இந்த முன்பகுதியை போடுங்க. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளிலே நாளே என்னை அணைத்து கொண்டார். உங்களையும் அப்படி தான் கர்த்தர் இது வரைக்கும் சிறகுகளாலே மூடி செட்டைகளுக்குள்ளே அணைத்து கொண்டார். எனவே உணர்ந்து இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்தவர்களாக சகோதரனோடு கூட இணைந்து பாடுவோமா? சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும்
துதித்திடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை, பாட்டு பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை, பாட்டு பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக என் நேசர் இயேசுவை நான் காண்பேன். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், 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 துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு ராஜா செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது, அவர் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது, நாம் கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்தும்படியாக நாம் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அது என்ன பலி? நன்றி பலி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஸ்துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, இவைகளினாலே கர்த்தருடைய இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. உலக மனிதர்களை பார்த்தால், உலக மனிதர்கள் உலகத்தில் அவங்க வைத்திருக்கிற தெய்வ நம்பிக்கை, அந்த கோயிலுக்கு போய் இதை செஞ்சுட்டா போதும்,
இந்த கோயிலுக்கு போய் இவ்வளவு பணம் கொடுத்துட்டா போதும், அல்லது என்ன காரியத்தை செஞ்சால் போதும் என்று சொல்லி அந்த தெய்வத்தை அவங்க வழிபடுகிற அந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அதை செய்வாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் எவ்வளோ பணத்தை கொண்டு வந்த, எவ்வளவு காசு கொண்டு வந்த, என்ன கொண்டு வந்தேன்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மாட்டார். நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற நன்றி பலிகள், துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், இவைகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இன்னொரு பாடலை, நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் பாடுவோம். அந்த பாடலை ஜீசஸ். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் இந்த ஜெப வேளை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஜெப வேளை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. இந்த ஜெப வேளை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஜெப வேளை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. இந்த ஜெப வேளை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எனக்குள் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி 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 நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் இந்த ஜெப வேளை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. இந்த ஜெப வேளை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். இரவெல்லாம் உங்களை கண்மணி போல காத்தார், இன்னும் ஒரு நாளை தந்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் மறக்காதவர், மறவாதவர். ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்துவோமா? இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி ராஜா, ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான்
இந்த ஜப வேளை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் ஆண்டவரை உம்மை விட்டு என்னை பிரிக்காதுப்பா. சொல்லுங்க. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி ராஜா. இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். இந்த ஜப வேளை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த ஜப வேளை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. எந்த தீங்கும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. எந்த தீங்கும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. எந்த நோயும் எந்த நோயும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. எந்த நோயும் எந்த நோயும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி ராஜா, 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 கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். இந்த ஜப வேளை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த ஜப வேளை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த ஜப வேளை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. ஓ, இந்த நாளிலும் ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாரே, கிருபை செய்தாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு ராஜா உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. ஜீவனை தந்தவரே உமக்கு நன்றி, பலனை தந்தவரே உமக்கு நன்றி, பாதுகாப்பை தந்தவரே உமக்கு
உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு முடுக்க உடையும் தங்கி தாபரிக்க நல்ல வீட்டை கர்த்தர் கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்து ஹல்லேலூயா என்னை நடத்தி வந்தவரே. சொல்லுங்க வாய் திறந்து, இயேசு ராஜா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. என்னை தேடி வந்தவரே உமக்கு நன்றி. என்னை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி. என்னை முன் அறிந்தவரே உமக்கு நன்றி. என்னை முன் குறித்தவரே உமக்கு நன்றி. பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி. உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறவரே உமக்கு நன்றி. என் நினைவாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று வாக்கு பண்ணினீரே. அந்த வாக்கின்படியே இதுவரைக்கும் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற கர்த்தாவே, எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற சொல்லுங்க என் ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே. தாய் மறந்தாலும் என்னை மறக்காதவர். சொல்லுங்க வாய் திறந்து, தாய் மறந்தாலும் எங்களை மறக்காதவர், எங்களை மறவாதவர், எங்களை நினைத்திருக்கிறவர், எங்கள் நினைவாக இருக்கிறவர். இயேசுவே நீரல்லவா நீரல்லவா நீரல்லவா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னாரே. தேவ பிள்ளையே, உன்னை அவர் மறந்து போவதற்கு உன்னை அவர் மறந்து போக மாட்டார். உன்னை அவர் ஒருபோதும் மறந்து போக மாட்டார். ஏன் உன்னை மறந்து போக மாட்டார் தெரியுமா? உனக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, உனக்காகவும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரே. உன்னுடைய நோய்களை, உன்னுடைய ஹல்லேலூயா நோய்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம், சாபங்களை எல்லாம் இயேசு சுமந்தாரே. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து க்ளோரி 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 க்ளோரி. என் இயேசு ராஜாவுக்கே கரங்களை உயர்த்தி என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை உயர்த்த 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 கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் உங்களை நிரப்புகிற நேரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் என்கிறவர். ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமாய் இருக்கிறவர்.
உமையே இந்த மாலை வேளையிலும் உயர்த்தவும் கனப்படுத்தவும் நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை கொண்டு வரவும் கர்த்தர் தாமே ஆண்டவரே இன்றைக்கு இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு நீ தந்த இந்த கிருபையின் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நாம் 2 கரங்களையும் உயர்த்தி கண்களை மூடி, எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினவர் இயேசு, எனக்காக அடிக்கப்பட்டவர் இயேசு, என்னுடைய நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டவர் இயேசு, அவருடைய சொந்த பிள்ளையாக என்னை மாற்றினவர் இயேசு, அவருடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றினவர் இயேசு, அவருடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தினாலே என்னை நிறைத்திருக்கிறவர் இயேசு. இந்த மண் பாண்டத்துக்குள்ளே மகிமையின் பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவி ஆனவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஹல்லேலூயா தேவ பிள்ளையாக ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறேன். சொல்லுங்க, ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ரீகா லகன் தரா கபா தடபா கபா ஷபா தூர கதல கந்துரா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே அந்நிய பாஷையில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க பேசுகிற அந்நிய பாஷை பக்தி விருத்தியின் பாஷை. நீங்க பேசுகிற ஹல்லேலூயா அந்நிய பாஷை தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற வார்த்தை. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை தேவ பிள்ளையது பரலோக பாஷை. ரபாலாமா கபாது டகாதர கபா தலமகது ஷபா ரிகமா கதட கபா தரமகது ரபா ரிகதட கபதடம கபாது ரஹது ரகபாது ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. உம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் நீர் ஊற்றுகிற அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் அல்லவா. இந்த ஆலயத்தில் நின்று உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலெல்லாம் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து போய் ஆண்டவரே எல்லா கோணல் ஆனவைகளையும் செவ்வையாக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வியாதி வேர்க்கூறுகள் பலகீனங்கள் எல்லாம் இப்பொழுது 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 உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே சுட்டரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லா சாபத்தின் கிரியைகளோ இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லபா தூட பக்கத கந்து ரங்கத ரகந்துரோ ஷபா கபா 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 துட தட தலா ரிபா தட மகபா துடபா கதர பதலபா ரிகத கத ரகந்து ரங்கதரா ஷபா துடாதரா ரிபாதர மக்கது ரகந்துரு ரீமகபதுரபா ரிகாந்தரங்கதரகந்துரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. ஆண்டவரே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்ததாமே உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூட்டினீர். ஆண்டவரே இந்த மாலை வேளையில் மீண்டும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் உதவியும் தயவும் பாராட்டி நம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நீர் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும். உம்முடைய தாசனை கொண்டு நீர் இடைப்படும். ஆண்டவரே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர், இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர். நீர் பேசுவீராக. உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒருவர் கூட வந்த வண்ணமாய் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து போகக்கூடாது. உம்முடைய ஹல்லேலூயா அபிஷேகத்தாலே வல்லமையினாலே வெள்ளத்தினாலே இடை கட்டப்பட்டவர்களாய் கடந்து போகணும். அது மாத்திரமல்ல உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேணும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அப்படியாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாசனை எப்படியாய் நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் கடந்து வந்து கர்த்தரை இவ்வளவு நேரமாக துதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் இந்த சிலுவை தியான கூட்டங்களின் நிமித்தம் ஒரு கேப், அதுக்கு பிற்பாடு இப்போ சகோதரன் வந்திருக்கிறாங்க. எனவே கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவர் கொடுக்குற வார்த்தை சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் தருகிற வார்த்தையை நம்ம அவளோடு கூட எதிர்பார்த்துருப்போம். நீங்கள் எப்போதும் நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கணும். இந்த பலிபீடத்திலிருந்து யார் வந்து வார்த்தையை கொடுத்தாலும் அந்த வார்த்தை பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இருந்தால் தான் பேச முடியும். ஹல்லேலூயா.
நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் மெசேஜ் கொடுக்கும்போது கூட ஒரு பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதிடுவேன். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசணுன்னா எப்படி எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்க முடியுமா? அது உலகத்தான் வேணாம், உலக மேடைகளில், அரசியல் மேடைகளில் வாசிச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த வழிபடத்தில் வந்து நிற்கும்போது பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் முழுவதுமாக பேசுகிற தேவதாசர்களை அவர் ஆட்கொள்ளுவார், ஆண்டு நடத்துவார். அல்லேலூயா. எனவே உங்களைப் போல நானும் ஒரு எதிர்பார்ப்போட, நான் ரொம்ப நாளாச்சு பிரதருடைய பாஸ்டருடைய மெசேஜை கேட்டு. எனவே இன்றைக்கி நானும் அவளோடு கூட, ஆண்டவரே ஒரு வார்த்தை சகோதரன் மூலமாக எனக்கு வேணும் அப்படின்னு நானும் ஜெபத்தோடு தான் நிற்கிறேன். எனவே கர்த்தர் பேசுவார். இப்பொழுதும் கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை நம் உற்சாகத்தோடு கூட நான் வரவேற்கலாம். கர்த்தர் இடைபடுவாராக, பேசுவாராக. ஆமேன். அல்லேலூயா. அன்றாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விஷயம், இந்த சாயங்கால வேளையிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மிகப்படுத்துவதற்கு கர்த்தர் பாராட்டின நண்பருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். 2 மாதம் நல்ல பிஸியான ஊழியங்கள், ரொம்ப சந்தோஷம். 1-2 மெசேஜ் நானும் ஆன்லைனில் கேட்டேன். சிலுவை தியான கூட்டங்களில் அண்ணனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளை புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிறார் என்று வேதம் சொல்லுது. புல்லுள்ள இடங்களை மேய்ப்பதன் நோக்கம் என்ன? அந்த அந்த புல்லுகளை எல்லாம் நாடுகள் சாப்பிட்டு நல்ல கொழுமையும் புஷ்டியுமாக மாற வேண்டும். நோக்கம் அதுதான். அல்லேலூயா. ஸோ கர்த்தரோட வார்த்தை எந்த அளவுக்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஆடுகள் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கொழுமை உள்ளதாக, புஷ்டி உள்ளதாக அது மாறுகிறது என்ற வேதம் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல சத்தியத்தை கேட்டு நீங்கள் கொழுமையாக மாறியிருக்கீங்க, நீங்கள் புஷ்டியாக மாறி இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு தகப்பு நிறுத்தத்தோடு கூட இந்த விடத்தை செய்திருக்கிற அருமையான பாஸ்டர்களுக்காக உள்ளத்தினால நன்றி. தொடர்ந்து சாயங்கால வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீத புஸ்தகம் 69ஆம் சங்கீதத்திலிருந்து 3 சத்தியங்களை இந்த சாயங்கால வேளையில் நம் தியானத்தை ஜபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதத்தில் ஒரு 3 சத்தியங்களை மட்டும் தியானித்து நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். முதலாவது சத்தியம், கர்த்தருக்கு காத்திருங்கள், இப்படி காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 1. 2வது, கர்த்தரை நேசியுங்கள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் நன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். 3வது, கர்த்தரை தேடுங்கள், தேடுகிற நீங்கள் ஞானம் அடையாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் நாணம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லைங்கிற அந்த பதத்துக்கு இனியான ஒரு நாணம் அடைவதில்லை, நாணம் அடைவதில்லை. அல்லேலூயா. சரி, 3 சத்தியங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நேசியுங்கள், நீங்கள் நன்மையை சுதந்தரிப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் நாணம் அடைவதில்லை. அல்லேலூயா. இப்போ வாசிங்க 69ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நேசித்து அவர் அன்பு கூர்ந்து அவருடைய கிருபைக்காக, அவருடைய நன்மைகளுக்காக, அவருடைய காரியத்திற்காக, அவர் செய்கிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, அவருடைய மகிமையான காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருக்கு ஆண்டு நடத்துவார். ஆமென். ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் காத்திருக்கிறாங்கன்னு ஆண்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னா கர்த்தர் கைவிடவே மாட்டார், ஏதாவது செய்வார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல, ஏதாச்சும் அற்புதம் செய்வார். ஏன்னா அவர் மகிமையின் தேவன், அவர் வானத்தை பூமி சிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அவர் மகிமை தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய மகிமையை தம்முடைய காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ எப்பொழுது காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அதே 69ஆம் சங்கீதத்தில் ஒரு 3 காரியம் இருக்குது. சப் பாயிண்ட்ஸாக எந்த சூழ்நிலையில் நம்ம காத்திருக்கணும், அது எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால், அதே 69ஆம் சங்கீதம் 1 வசனம், தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெரியவர். பார்த்து பூமிக்கிற வாழ்க்கையில சில வேளைகளில் பயங்கரமான வெள்ளங்கள் நம்மளை மோதி அடிக்கிறது. சுனாமி ஒரு வெள்ளம், கொரோனா ஒரு வெள்ளம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையில் சில வேளைகளில் சில வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடி வந்து நம்ம மேலே மோதி அடித்து நம்மளை அதை அடித்து கொண்டு போகிற அளவுக்கு சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது. கொஞ்சம் கவனிங்க சத்தியத்தை. வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருக வருகிறது. அப்படி வெள்ளங்கள் ஆத்துமா மட்டும் பெருக வருகிற சூழ்நிலையில் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. எப்போ நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
வெள்ளங்கள் என் வாழ்க்கையில் மோதி அடிக்கிற பொழுது, என் வாழ்க்கை அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில், என் வாழ்க்கை மூழ்கி போகிற சூழ்நிலையில், என்னால் நிற்க முடியாத அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தருக்கு காத்திருந்து வெட்கப்பட்டு போகாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சாயங்காலம் வந்து உங்களோட வாழ்க்கையில் சில வெள்ளங்களை நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம். சில போராட்டங்கள், மூழ்கி போகிற சில சூழ்நிலைகள், வெட்கப்பட்டு போகிற சில சூழ்நிலைகள், பலத்துக்கு மிஞ்சின சில காரியங்களை சந்தித்து நீங்கள் சாயங்காலம் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு வாழ்க்கையில் வந்தாலும், வெள்ளம் போல சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. உங்களை தூக்கி விடுகிற, தப்பு வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளங்கள் வருகிற பொழுது கர்த்தர் நம்ம தப்பு வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசப்படுங்க, அவிசுவாசப்படாதீங்க. கர்த்தர் கூட இருப்பார், அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். வெள்ளங்கள் மிகப்பெரிய ஒரு சத்தியம். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. வேகமாக வாங்க, நிறைய சத்தியம் கற்றுக்கொள்வோம். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் உம்முடைய அலைகளும் என்மேல் புரண்டது. யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. அவர் கடலை மூழ்கிற சூழ்நிலை, உயிர் போகிற ஒரு சூழ்நிலை, ஒரு வெள்ளத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வெள்ளங்களும் உங்களுடைய அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. தப்பிக்க முடியாத சூழ்நிலை, தன்னுடைய வெள்ளத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் போய் மாட்டிக்கொள்கிறோம். நம்ம எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத சமயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், வெள்ளங்கள் நம்ம வாழ்க்கையில் மோதி அடிக்கிறது. என்ன செய்வது என்று திகைத்து போகிறோம். வெள்ளங்கள் நம்ம மேலே புரண்டு போகிற பொழுதுதான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனை, வெள்ளத்துக்கு மிஞ்சின பிரச்சனை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எனக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்போஸ்தலர் வாழ்க்கை நடந்த சம்பவம் பாருங்க. ஸோ பிழைப்போம் என்கிற அந்த நம்பிக்கை அற்று போகத்தக்கதான ஒரு பிரச்சனை இந்த பவுல் புஸ்தகம் வாழ்க்கையில் வந்து விட்டது. பிழைப்போங்கிற நம்பிக்கையே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் நம்ம நிமித்தமாக அப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் சிக்கிக்கொண்டு என்று சொல்லி அந்த பவுல் புஸ்தகம் சாட்சியாக சொல்லி வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில், சில சீசனில் அப்படி சில வெள்ளங்கள் நம்மோடு மோதி பார்க்கறது. ஹல்லேலூயா. வெள்ளத்துக்கு மிஞ்சின பார், நீ தப்பி பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான வெள்ளங்கள் வந்தாலும் சங்கீதக்காரன் சொல்கிறான், இல்லாண்டவரே வெள்ளம் இருக்குது, பிரச்சனை வருது, சுனாமி வருது, கொரோனா வருது, என்னோட ஒரு தேவன் இருக்கிறா, நான் விசுவாசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறா, என்னை தப்பு வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறா, எனக்கு என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் என்று சொல்லி வாக்கு பண்ணினேன். கர்த்தர் ஒரு என்னோடு கூட இருக்கிறா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெள்ளங்கள் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், பெருமழை வந்தாலும் என்னை தப்பு வைக்கிற கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறா. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கரனை தூக்கி எடுக்கும். கரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தப்பு வைக்கிறவர். வெள்ளங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது அந்த வெள்ளத்தை நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நம்மளை அடித்து கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்ம காத்து நடத்துவார். ஆமென். பயப்படாதீங்க, வெள்ளத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளங்கள் மோதி அடித்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறா, ஒரு அற்புதமாய் நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 124ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை பாருங்க. 124ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். 4வது வசனம். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. வெள்ளங்கள் ஆத்துமா மேல பெருகுகிறது. என்ன அர்த்தம்? இது ஒரு பிரச்சனை, வெள்ளம் போல பிரச்சனை. நம்ம சில நம்ம எண்ணங்களில் வந்துட்டே இருக்கும் பாருங்க, திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள், சில போராட்டங்கள், சில ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், நம்ம தூங்க விடாது, யோசிக்கிட்டே இருப்போம். அது மனசுக்குள்ளே புயல் மாதிரி, வெள்ளம் மாதிரி, திரும்ப அலைகள் மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக அதை காரியத்தை யோசித்து சோர்ந்து போகிற பிள்ளைகள் உண்டு. ஆமென் சொல்லுங்கப்பா. ஏதோ நம்ம பர்சனல் லைஃப்பில் சில காரியங்கள் அப்படின்னு சில எண்ணங்கள் ஆத்துவம் மேலே பெருகி வருகிறது. வெள்ளம் போல ஆண்டவர் எப்போ இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது இந்த வெள்ளத்துலேருந்து ஒரு விடுதலை தப்பு வைக்கப்படும் என்று சொல்லி அப்படி இயங்குகிற ஆத்துமாக்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வெள்ளங்களிலிருந்து தப்பு வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்.
அவர் அதி சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரத்திலிருந்து நீங்கி அதிலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாய் கர்த்தருடைய கரத்தின் வல்லமை வெளிப்படும். அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒரு வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இயேசு ராஜா இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். இப்படி அற்புதத்தை அவர் செய்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெள்ளங்கள் நாத்து மேல புரண்டு போகிறது. கர்த்தருக்கு 7-8 வசனங்களை பாருங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம், நாம் தப்பிச்சு கொள்வோம். ஹல்லேலூயா. நீங்க தப்புவீங்க. ஹல்லேலூயா. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்ம ஆத்துமா தப்பித்துக் கொள்ளும். கண்ணி தெரிந்து போகும். சத்துடைய கண்ணிகள் தெரிந்து போகும். மனுஷனுடைய கண்ணிகள் தெரிபட்டு போகும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற பொழுது எல்லா கண்ணிகளும் தெரிப்பட்டு போகும். நாம் தப்புவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறவர். இரட்சகர்ங்கிற வார்த்தையில அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று, கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறவர். இயேசு என்ற இரட்சகன் அர்த்தம். அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம தப்புவிக்கப்படுகிற ஒரு சத்தியமும் அடங்கி இருக்கிறது. நீங்க தப்புவீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்துடைய கண்ணிகளுக்கு, மனுஷனுடைய கண்ணிகளுக்கு நீங்க தப்பி பிழைப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 124 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அது சங்கீதம். சகாயம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய நாமம். எங்கிருந்து சகாயம் வரும்? கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல ஜெயம் வராது. கர்த்தரிடத்துல ஜெயம் வரும். நம்முடைய சகாயம் சகாராஜ்கிட்ட இருந்து வர, தப்பு நினைச்சுக்காதீங்க. நம்முடைய சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். வானத்தை பூமி படைத்த கர்த்தருடைய நாமத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும். நிறைய பேர் வைப்பாங்களா, சகாய ராணி, சகாய ராஜ் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. எங்கள் அண்ணன் பேர் டேவிட் ஆரோக்கியராஜ், எங்கள் அண்ணி பேர் ஆரோக்கிய ராணி. எப்படி பாருங்க மேட்ச், அண்ணன் மனைவி டேவிட் ஆரோக்கியராஜ். அலையன்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக அன்னி பேர் வந்து மாட்டுது ஆரோக்கிய ராணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்க விடுவார்களாக. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர். அப்போ நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்குது. அங்கேருந்தான் சகாயம் வரும். அந்த வேடோட கண்ணிகளை தப்பு வைக்கிற சகாயம் அங்கேருந்தான் வரும். வெள்ளங்களுக்கு தப்பி பிழைக்கிற சகாயம் அங்கேருந்து தான் வரும். எல்லா பிரச்சனையும் தப்பி வைக்கிற சகாயம் கர்த்தரிடத்துல வந்து சேரும். ஹல்லேலூயா. அவரே நம்பி இருக்கிற பொழுது, அவரே விசுவாசத்தில் இருக்கிற பொழுது, அவருக்கே நம்ம காத்திருக்கிற பொழுது சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அது ஆச்சரியமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி மாதிரி வெள்ளங்கள் வருகிற பொழுது நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். வெள்ளங்கள் வராமல் இல்லை. சுனாமி வராமல் இருந்துச்சா? பூமியில் வந்தது. கொரோனா வராமல் இருந்துச்சா? வந்தது. ஆனால் தப்பி வைக்கப்பட்டோம். பிரச்சனை வராமல் இருக்காது, வரும். ஆனால் அப்படி வருகிற பொழுது நாம் கர்த்தருக்கு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் பாருங்க. அந்த சில வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் சபைக்கு தேவையான சில ஆலோசனைகளை அழகாங்க பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. சில வேளைகளில் சில உபத்திரவங்களை சகிச்சு தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சில வேளைகள், எல்லா நாளும் இல்லை, எல்லா நேரத்திலும் இல்லை, சில வேளைகளில் சில உபத்திரவங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் சகிச்சு தான் ஆகணும். நான் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டேன். அந்த மாதிரி ஆவிக்குரிய ஒரு சாதாரண ஒரு வீட்டு கூட்டம், அந்த வீட்டுக்கூட அட்டன் பண்ணியே கடந்து போனேன். ஃபர்ஸ்ட் டே வேண்டாம் என்ன தொட்டா ரட்சிக்கப்பட்டுட்டேன். பட் ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படுறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 20 லாங் இயர்ஸ், 20 ஆண்டுகள் கழித்து தான் தாய் தகப்பனும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவ்வளோ காலங்கள் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஆனாலும் கர்த்தர் கிருபை அந்த நாட்களில் ரட்சித்து விட்டார். ஆமென். ஸோ சில உபத்திரவங்களை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், சகித்து பொறுமையோடு விசுவாசத்துக்கு நம்ம காத்திருந்து ஜெபிச்சா அவர்கள் மாறி போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அதே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறோம். சபைக்கு வருகிற உபத்திரங்கள் உண்டு, தனிப்பட்ட விசுவாச மக்களுக்கு வருகிற உபத்திரம் உண்டு. ஒரு ஆத்மா வீட்டுக்குள் ரட்சிக்கப்படுகிற பொழுது மற்ற ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் மூலமாக வருகிற சில உபத்திரங்கள் உண்டு. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வைராக்கியமாக வாழ்கிறது நிமித்தம், அர்ப்பணிப்போடு உண்மையுத்தமாக வாழ்கிறது நிமித்தம் சில உபத்திரங்கள் வருகிறது உண்டு. ஸோ எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட உபத்திர நேரங்களில் ஒன்றை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்தில் இருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் உங்கள் விசுவாசத்தையும்
அன்பையும் நல்ல கவனி கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி உபத்திரங்கள் வருகிற பொழுது உங்களுக்கு எனக்கு தேவையான 2 காரியம் இருக்குது. ஒன்று இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம், இன்னொன்று இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சில வேளைகளில் உபத்திரங்கள் வரலாம், சில வேளைகளில் போராட்டங்கள் வரலாம், சில வேளைகளில் சில காலங்கள் அந்த உபத்திரம் நீடிக்கலாம், கொரோனா பீரியடை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த உபத்திரத்தின் காலங்களிலே நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருப்பீர்கள் சொன்னால், தேவன் மேல் அன்பா இருப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் எளிதாக லகுவாக அதை மாற்றி போட்டு விடுவார். ஹல்லேலூயா. யோபின் சிறையிருப்பை திருப்பின கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பும் திருப்புவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 14 கடைசி வசனத்தின்படி கர்த்தர் தம் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டீங்களா, கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, அது கடந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு சொன்னா கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வான். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் கர்த்தாவே ஒரு செட்டைகளின் நிலையில வந்து அடைக்கலம் போகுகிறேன். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. விக்கினங்கள் கடந்து போகிற மட்டும் கர்த்தாவே ஒரு செட்டைகளின் நிலையில வந்து அடைக்கலம் போகுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருமே வராதுன்னு நினைக்காதீங்க. சில வேளைகளில் வரும். ஒரு சீசன் சொல்றோம், ஒரு சீசன். அந்த சீசன்ல சில காரியங்கள் நடக்கும். அப்படி நடக்கிற பொழுது என்ன செய்யணும்னா, ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு, நம்ம அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தையும் அன்பையும் நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தையும் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பையும் விட்டு விடாதிருங்கள். ஆத்திரப்படாதீங்க. இந்த உலகம் அவசரமான உலகம். வந்திய பாரத்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸ்பீடில். ஹல்லேலூயா. ஆமே. நமக்கு அப்போ ஸ்பீடில் எனர்ஜி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. ஆனாலும் ஆத்திரப்படுகள் அவசரப்படு தான் சில வேலையில் போய் சிக்கிக்கிறாங்க, எங்கேயாச்சும் போய் சிக்கிக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், 10 கிலோமீட்டரில் போய் ஆக்சிடென்ட் ஆனால் லைட்டாக அடிபடும். 100 கிலோமீட்டரில் ஆக்சிடென்ட்னா அடி பலமாக இருக்கும். புரிஞ்சுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். வேகமாக போகும்போது அடி பலமாக இருக்கும், ஸ்லோவாக போகும்போது அடி லேசாக இருக்கும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தரை நோக்கி உங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுங்க. அதான் ஆத்திரப்படாதீங்க. அற்புதம் கொஞ்சம் தாமதமாச்சுன்னு அவசரப்படாதீங்க. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருங்க. கர்த்தரை ஏற்ற நேரத்தில் அற்புதமான காரியங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார், ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக எல்லா கதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வரும். அதனால சில வேளைகளில் சில சீசனில் சில உபத்திரங்கள் வரலாம், சில வெள்ளங்கள் வரலாம். சோர்ந்து போகாதீங்க. அது லகு எந்த ஸ்பீடில் வருதோ அதே ஸ்பீடில் லகுவாக கடந்து போயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் காரியங்களை வாக்கிய செய்வார். அது முதலாவது சத்தியம். 2வது, அதில் இன்னொரு சம்பவம் பாருங்கள். அந்த அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுவார், பவுலினை திடன்கொள், எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய அங்கே வார்த்தை வெளிப்படுகிறது, தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிறது, தேவனுடைய தரிசனம் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டார் பவுல் அடிகள். அதனால் அந்த வார்த்தையின்படியே அவன் கப்பலில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் கப்பலில் ட்ராவல் பண்ணுகிற பொழுது கப்பலில் மிகப்பெரிய ஒரு காற்று, கடுங்காற்று வந்து யூரோ கிளித்தோன், வார்த்தையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். யூரோ கிளித்தோன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடுங்காற்று அந்த படகுல மோதுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது, கர்த்தருடைய தரிசனம் இருந்தது, கர்த்தருடைய சித்தத்தின்படியே, கர்த்தருடைய வழிநடத்தலின்படியே அந்த பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் அந்த கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அங்கே அதுக்கப்புறம் சில காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த கப்பலானது போகும்போது மிகப்பெரிய ஒரு கடுங்காற்றில் சிக்கி கொண்டது. ஆமென். சிக்கிக்கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேற எங்கே என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் டைவர்ஷன் எடுத்து மெலித்து அப்படி தீவுக்கு அவங்க புறப்பட்டு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுது. அதில் ஒரு வசனம் பாருங்கள், 27ஆம் அதிகாரம் 41வது வசனம். 27:41. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. சில விசுவாச பிள்ளை வாழ்க்கை அப்படி இருக்கும் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கப்பலுடைய முன்னணி ஃப்ரண்ட் பக்கம் இருக்கு, பேக் சைடு இருக்கு. அந்த ஃப்ரண்ட் பேக் சைடு என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு இடத்துல நங்குருங்கெல்லாம் போட்டு சேஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பின்னாடி அந்த கப்பலை என்ன பண்ணிட்டு அந்த அலைகளுடைய பலத்தினால அடிபட்டு உடைந்து போயிட்டான். சில கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒன் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆனால் இன்னொரு சைடு வீக்காக இருக்கிறாங்க. இல்லையா? இந்த கப்பல் ஒரு சைடு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃப்ரண்ட்டில் சூப்பராக நங்குரங்களை போட்டு என்னென்ன சேஃப்டி பண்ணணுமோ அற்புதமாக எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சுட்டான். ஆனால் அந்த கப்பலுடைய பின்னணி பேக் சைடு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அலைகள் வந்து படத்தக்கதாக வேறு வழி இல்லாமடி விட்டு போய் வச்சுட்டாங்க. அந்த கப்பலுடைய பின்னணியும் அந்த அலைகளினால, அந்த அலைகளுடைய பலத்தினால உடைந்து போயிற்று என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன் சைடு மாற்றம் இல்லை, எல்லா சைடும் நம்ம ஸ்ட்ராங்காக மாறணும். ஆமென்.
அலைகள் வெள்ளங்கள் மோதி அடிக்காமல் இல்லை இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மாத்திரம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இன்னொரு ஏரியாவில் நம்ம வீக் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எங்கே வீக்காக இருக்கிறோமோ அங்கே வந்து அலைகள் நம்மளை மோதி அடித்து நம்மளை பலவீனப்படுத்தி விடுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க பேலன்ஸ்டாக எல்லா இலைகளிலும் நம்ம கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரிஞ்சவங்க ஆமென். இப்போ 10th மார்க் வந்துச்சு, மேக்ஸில் சென்ட்டங்க, சயின்ஸில் முட்டை அப்படின்னா இப்படி மேக்ஸில் சென்ட்டோம் சந்தோஷம், சயின்ஸில் முட்டை அப்படின்னா அது பேலன்ஸ்டான படிக்கிற பிள்ளை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அட்லீஸ்ட் பாஸ் ஆச்சு ஆகிருக்கலாம். ஒரு 35 மார்க் இப்படி பாஸ் ஆயிருந்தால் கூட ஓகேன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறார் ஆண்டவர். ஒரு முன்னணியும் ஸ்ட்ராங்காக இருக்குப்பா, ஆனால் இன்னொரு ஏரியாவில் எப்படி இருக்கிற வீக்காக இருக்கிற. சில பேர் நல்லா பயில் படிப்பாங்க, ஜெபமே பண்ண மாட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பயில் படிக்க மாட்டாங்க. ரெண்டுமே டேஞ்சர் இல்லை லூயா. இது எப்படின்னா வெறும் ரைஸை மட்டும் போட்டு சாப்பிட்றது சாம்பாரே கிடையாது. சில வெறும் சாம்பாரை மத்தி ஊற்றி சாப்பிட்ற ரைஸே கிடையாது. நல்லா இருக்குமான்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுங்க ஆமேன். முன்னணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் பின்னணியும் வீக்காக இருக்குது. ஆமேன். அதனால் பேலன்ஸ்டாக கர்த்தரோட துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, தியானத்தோடு, ஊழியத்தோடு இப்படி எல்லா விதத்துலையும் அப்படி பேலன்ஸ்டாக வளர்ந்தீங்களன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 27ஆம் அதிகாரம் பின்னணி உடைஞ்சு போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தா, நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாபுரியில் சாட்சி கொடுக்கவனு கர்த்தர் வாக்கு பண்ணின அப்படின்னாலே அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் நீங்களும் நாளும் தப்பி கரை சேர்வது கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். பின்னணி உடைந்து போனாலும், பழங்காற்று விட்டு வீசினாலும், வெள்ளங்கள் வந்து மோதி அடித்தாலும் தப்பி கரை சேர்க்கத்தாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிற அப்படினாலே கர்த்தர் தப்பி கரை செய்வது கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தப்பி கரை சேரும்படிக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அங்கே கிரியை. ஒருவரும் சேதப்பட்டு போகவில்லை. பின்னணி உடைஞ்சது உண்மைதான், ஆனால் சேதமாகலை. எந்த ஒரு ஜீவனுக்கு சேதம் வராமல் சேஃபாக சேர்ந்தாங்க. 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் அப்படியே சொல்லுகிறது. 28 1வது வசனத்துல நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். தப்பி கரை சேர்ந்தாங்க. சொல்லுங்க, நம்ம தப்பி கரை சேருவோம். வெள்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்தோல் பெருகினாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம் படகுல இயேசு இருக்கிறான். நம் படகுல வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்ம அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறா. நாம் நம்புகிற, விசுவாசிக்கிற, ஆராதிக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தப்பி கரை சேரும்படி அனுக்கிரகம் செய்வார். ஒரு கோரஸ் பாடிடுவோம். அற்புதம் தான் பாஸ்டர் லூகாஸ் அவர்கள் ஆதி முதலாய் இருந்தவர் என்ற ஒரு பாடல். ஆதி முதலாய் இருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க, தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே, மீண்டும் வருபவரே. மாரணாதா, 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 சீக்கிரம் வாருமையா மாரணாதா. உங்கள் மாரணாதா, மாரணாதா, சீக்கிரம் வாருமையா மாரணாதா. செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையை மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையை மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. என் காலங்கள் உம் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன். காலங்கள் உம் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன். தாயும் நீரே, தகப்பனும் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே. தாயும் நீரே, தகப்பனும் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே. என் வாழ்வில் எல்லாம் நீரே. மாரணாதா, மாரணாதா, மாரணாதா,
சீக்கிரம் வாருமையா மாரணாதா, எங்கள் மாரணாதா மாரணாதா, சீக்கிரம் வாருமையா மாரணாதா. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுக செய்பவரே. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுக செய்பவரே. ஆமென். கண்ணீரை துடைக்கிறவர், மனபாரம் நீக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வெள்ளங்கள் வந்தாலும் பரவாயில்ல, பின்னணியம் உடைந்து போனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார், காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? விசுவாசம் நல்லா கவனிங்க. தாசன் சொன்னதை போல யார் வந்து ஆட்டந்து பேசினாலும் ஒரு காரியம் நடக்கும். விசுவாச வார்த்தைகள் பேசப்படும், விசுவாச வார்த்தைகள் பேசப்படும். ஸோ அந்த விசுவாசத்தை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவதுக்காக தான் இந்த பிரசங்கம் பேசப்படுகிறது. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் தூண்டப்பட்டுட்டாலே நீங்கள் பெற்றுக்குள்ள அந்த விசுவாசம் உங்களை ஆசீர்வதிச்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் பாதிக்கப்படுற அத்தனை கிரியங்களும் அவிசுவாசத்தினால, சந்தேகத்தால் தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சேதப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் வந்துட்டாலே அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறிவிடும். இந்த விசுவாசம் ஆவி வந்துட்டாலே சந்தோஷம் வந்து விடுகிறது, சமாதானம் வந்து விடுகிறது. உலகத்தை ஜெயித்து விடலாம், பிரச்சனைகளை ஜெயித்து விடலாம், போராட்டங்கள் ஜெயித்து விடலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற மன தைரியம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அந்நாள் விசுவாசம் வராத வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தாங்க. விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்கிறது, அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன் துக்கமுகமாக இருந்தாங்க? விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லாதனால, ரேம வார்த்தை இல்லாதனால அங்கே விசுவாசம் இல்லை, துக்கமுகமாக இருந்தார்கள். ஆனால் ஏலின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்ட பொழுது அந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட அந்நாள் அவர்கள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கல, அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. எதுக்கு பிரசங்கம்? உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை தூண்டி விடுவதற்கு, விசுவாச விதைகளை விதைப்பதற்கு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் ரிசீவ் பண்ணிட்டீங்களன்னா நீங்கள் துக்கமுகமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். சரி, ஒன்று, கர்த்தருக்கு காத்திருங்க. எப்பொழுது காத்திருங்க? வெள்ளங்கள் உங்கள் மேல் மோதி அடித்தாலும் காத்திருங்க, உங்கள் பின்னணியும் உடைந்து போனாலும் காத்திருங்க. அழைத்தவர், நீங்கள் காத்திருக்கிறவங்களை விசுவாசிக்கிறவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த வெள்ளங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, கரை சேர்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஒன்று. ரெண்டாவது, அதே சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 69ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். போதும். ஆழமான உலகிலே அமிழ்ந்திருக்கிறேன். சம்டைம்ஸ் நியூஸ் பார்க்கும்போது சில மிருக ஜீவன்கள் போய் என்ன பண்ணிடும், 20 அடி பள்ளத்தில் விழுந்துடும். யானை குட்டி போய் விழுந்துடும், சிறுத்தை விழுந்துடும், சில மிருக ஜீவன்கள் மான் குட்டி விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு வலையெல்லாம் போட்டு அல்லது கீழே இறங்கி கயிறு கட்டி என்ன பண்ணுவோம், அழகாக அதை தூக்கி மேலே விடுவார்கள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சில வேளைகளில் ஆக்சிடெண்ட்டாக தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கே போய் விழுந்துடுறோம்? ஆழமான உலைகளில். தெரியாமையோ தெரிஞ்சோ கடன் பச்சில் மாட்டிக்கிறோம், தெரியாமல் தெரிஞ்சோ சில உறவுகளில் சிக்கிக்கொள்ளுகிறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ சில பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளுகிறோம், அறிந்தோ அறியாமலோ ஆழமான ஒளியில் சம்டைம்ஸ் அமிழ்ந்து போகிற சூழ்நிலைகளை வருகிறது, அறிந்தோ அறியாமலும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கத்திர நேசை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் எங்கள் கத்திரக்காக காத்துருங்க. ஹல்லேலூயா. வெள்ளங்கள் மோதி அடித்தாலும் காத்துருங்க, தப்பி கரை சேருவீங்க. அறிந்தோ அறியாமலோ ஆழமான ஒளியில் விழுந்து போனாலும் கத்தருக்கு காத்துருங்க, கத்துடைய கரம் தூக்கி எடுக்கும். நல்ல கவனிங்க, தாயின் கருவில் உருவாக்கும் என்பதே உங்களை என்னை அவர் முன்குறிச்சிட்டாரு. லைஃப்பில் ஒரு ப்ராசஸ் தான். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஒரு ப்ராசஸ் தான். எல்லாமே விதமாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கத்தரை கைவிட மாட்டார். யோசிப்பின் வாழ்க்கை எவ்வளவோ நடந்துச்சு, ஆனால் கூடவே பின்னாடி கத்தர் இருந்துக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. நன்மை நடக்கும்போது மாத்திரமில்ல, உங்கள் வாழ்க்கையில் தீமை நடக்கும்போது கத்தருடைய கரம் கூட தான் இருந்துச்சு. ஆமென். ஸோ என்ன நடந்தாலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது, அதை மனதில் வைப்போம். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கும் போது வாசித்து பாருங்க. பேதுரு தெரிஞ்ச ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமம் வரைக்கும் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அற்புதமான சம்பவம், நீ தெரிஞ்ச ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்து ஜனங்களை அனுப்பி விடுகிறார். ஜனங்களை மாத்திரம் அனுப்பி விடல, தம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கிளம்பி போங்கப்பா என்று சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் தனியாக பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதிகாலை 4ஆம் ஜாமம் வரைக்கும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த படகுல 12 ஸ்டேஷன் போயிட்டு இருக்கிறாங்க. போன படகு எதில் சிக்கிக்கிச்சு? அலைகளில் சிக்கிக்கிச்சு.
எதிர்காட்டில் சிக்கிக்கிச்சு. ஸோ அவள் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டு கடல் மேலே நடந்து வந்தார். எப்படி நடந்து வந்தார்? ஏசு எப்படி நடந்து வந்தார்? கொஞ்சம் பேசுங்க. எப்படி நடந்து வந்தார்? கடல் மேலே நடந்து வந்தார். அந்த கடல் மேலே நடந்து வந்த ஆண்டவரை பார்த்தோன்னா முதல்ல ஆவேசம் என்று சொல்லி பயப்படுறாங்க. கொஞ்சம் பேதுரு சுதாரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுறாரு. ஆண்டவரே, நீரேயானால் நான் என்ன பண்ணுறேன்? நடந்து வரேன். இன்னைக்கு சபைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் வேணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கடல் மேலே நடப்பதுக்கு ஆண்டவர் மட்டும் நடக்கிறாரு. நானும் என்ன செய்யணும்? நடக்கணும். நானும் வர்ஷிப் பண்ணணும், நானும் ஜெபிக்கணும், நானும் ஊழியம் செய்யணும், நானும் உபவாசிக்கணும், நானும் ஒரு 4 ஆத்துமாவை ரட்சிக்குள் நடத்தணும். அப்படி ஆண்டவர் மேலே தாகம் வைத்து பசி தாகம் வைத்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வைக்கிறவங்க பரலோகம் தேடி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் 2005 ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஊழியக்காரன் தான். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எனக்கு முதல் நாள் ரட்சிக்கப்பட்டு அந்த முதல் நாளே மனசு சொல்லுது, நீ ஊழியக்காரன். யாரும் ப்ராப்பை சொல்ல, தலைமையில் கை வச்சு நீ ஊழியக்காரன் சொல்லலை. என் மனசாட்சி எனக்குள்ளே பேசுது. ரட்சிக்கப்பட்ட முதல் நாளே மனசுக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறா, நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு ஊழியக்காரன். அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் பார்த்தேன், அப்போ வீட்டில் ஒரு 10 லட்ச ரூபா கடன், அந்த ஒரே 10 லட்சம் கடன் அடிச்சு தான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி நானும் போராடுறேன். 2005 2009 10 வரைக்கும் போராடுறேன். பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டே இருக்கிறேன், ஊழியத்துக்கு வரமாட்டேன். வீட்டில் கடன் இருக்குது, அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. முதலாள ரட்சிக்கப்படுறேன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ ஃபஸ்ட் டைம் ரட்சிக்கப்படுறேன். வீட்டில் அப்படி விட மாட்டாங்க, சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிடும். எப்படியாச்சும் கடன் அடிச்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவர்னு சொல்லி நானும் போராடுறேன். கத்தரை விடுற மாதிரி இல்லை. ஆமென். கடைசியில் நான் தோற்று போனேன், இயேசு ஜெயிச்சார். அல்லேலூயா. 2010 நியூ சர்வீஸில் நம்ம ஃபுல் டைம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டேன். ஆனால் கத்தர் குடும்பத்தை அற்புதமாக நடத்தினார், ஆச்சரியமாக நடத்தினார். எல்லா கடன்களை அடைக்கப்படுறது கத்தர் வழிகளை திறந்தார், வாசலை திறந்தார். ஆண்டவர் அற்புதமாக காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், என் பலத்தில் அல்ல, என் திறமையில் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது கர்த்தருடைய கிருபையினால. சம்பளத்தை நம்மளுடைய கனவு நினைச்சிடாதீங்க. கொரோனா வந்துருது, என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் வேலைக்கே போகலை. ஹல்லேலூயா. சம்பளத்தை கர்த்தர் கொடுக்குற, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய கிருபையினால. அப்படி உயர்த்தி ஒப்பு கொடுத்து வந்துட்டேன். கர்த்தர் கிருபையாக நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பேதுரு தாகம் கொள்கிறான், பசிதாகம் வைக்கிறான். ஆண்டவரே, நான் நீரே ஆனால் நானும் மேலே நடந்து வரேன், எனக்கு கிருபை செய்யுங்க. கண்ணா கவனிங்க, நல்ல ஒரு மகிமையான சர்ச்சில் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பசி தாகமும் பெருகணும். நிறைய பேர் ஏற்கனவே பயன்பட்டு வரீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பழம் தந்து. யாருக்கு அந்தந்த அழைப்பில் அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. ஒரே நாளில் யாரும் பிரகாசித்திட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில், கொடுக்கப்பட்ட அழைப்பில் தொடர்ந்து முன்னேறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த பசிதாக மாத்திரம் குறையாமல் இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு மீடியா டீம் இருக்குது, ஒரு மியூசிக் டீம் இருக்குது, கம்ப்யூட்டர் டீம் இருக்குது, ஒரு ப்ரேயர் டீம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி டீம் இருக்குது, சகோதரி ஜெபிக்கிற டீம் இருக்குது, காஸ்பிள் டீம் இருக்குது, பிரசங்கம் பண்ணுற டீம் இருக்குது, பிரேயர்ஸில் நடத்துகிற டீம் இருக்குது, உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த டீமில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கே ஸ்டக் ஆகிடாதீங்க, தேங்கி போயிடாதீங்க, தொடர்ந்து வளருங்க. ஸ்டக் ஆகிட்டீங்கன்னா, தேஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும். இறைக்கிற கிணறு ஊறும், எரியாத கிணறு நாரும். இன்புட் மட்டும் இருந்துச்சுன்னா கஷ்டம், அவுட்புட்டும் போகணும். ஆமென். நாள்தோறும் அவுட்புட் இருக்கணும். ஒரு வாரம் ஆச்சுங்க என்ன அவுட்புட் போய் அப்படின்னா வழியில் என்ன ஆகி போச்சு? ஸ்டக் ஆகி போச்சு. 1 மாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போய் இயேசுவை பார்த்துட்டு வரீங்க அர்த்தம். அல்லேலூயா. போசிக்கப்படுற நீங்கள் இன்புட்டை மட்டும் ரிசீவ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். ப்ராஃபஸியாக சொல்கிறேன் நான். ஆமென். ஒன்லி வசத்தை மட்டும் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் செய்கிற ஊழியம் எங்கே, எத்தனை பேருங்க அந்த போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவுட்புட் ரொம்ப அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே ஒரு பசிதாகம், பசிதாகம் பரலோகம் தேடுகிறது. யாராச்சும் ஆண்டவர் மேலே இரவில் விழித்திருந்த ஜெபிக்கிற பிள்ளைங்கள் இருக்கிறாங்களா? அதிகாலை விழித்திருந்த ஜெபிக்கிற பிள்ளைங்கள் இருக்கிறாங்களா? தூக்கத்தை கிரையம் செலுத்தி நேரத்துக்கு கிரையம் செலுத்தி ஆண்டு தேடுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? கர்த்தரை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாலண்டியா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், உற்சாகமே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், தாங்களா வாலண்டியாக கர்த்தரோடு கூட இணைந்து டிராவல் பண்ணுற பிள்ளைகள், கர்த்தர் சபையில் உண்மையாய் கர்த்தரை தேடுவார்னு சொன்னார் அவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே ஒரு பசிதாகும், ஆண்டவர் மேலே ஒரு பசிதாகும். பேதுருக்கு யாருக்கு அட்வைஸ் பண்ணல? இயேசு சொன்னாரா, நீ இப்படியாக நான் கடல் மேல் நடந்து வருவேன், நீ என்ன செய்ய வேண்டும்? பசிதாகத்தோடு நானும் வர வேண்டும் என கேட்க வேண்டும், அப்பொழுது நான் வா என்று சொல்வேன். அப்படி பிரசங்கம் பண்ணாரா? டிக்டேட் பண்ணாரா? இல்லைங்க. வாலண்டியா. சொல்லுங்க, வாலண்டியா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சபையில் இப்படி வாலண்டியாக சில காரியத்தை நம்ம செய்யணும். நீங்களாம் உற்சாகமாக சில காரியத்தை செய்யணும். அது செய்கிற பொழுது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நான் ஓசூரில் ஊழியம் செய்கிறேன், நான் பார்ட் டைமாக ஊழியம் செய்கிறேன், கம்பெனியில் வேலை செய்கிறேன். எனக்குள்ளே ஆண்டவர் பாரப்படுத்திகிட்டே இருக்கிறார்.
அது என்ன ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அந்த பிரான்ச் சர்ச் ஊழியக்கார். என்னை பார்த்துட்டே இருந்து ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, ப்ரேஸ்லாம் நடத்துறீங்க, பட் ஒரு ஆத்மா மூலம் ரட்சிக்கப்படல தம்பி, அதுக்கு ஏதாச்சும் பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் மறக்கல. 20 வருஷம் ஆகிடுச்சு, வார்த்தை 15 வருஷம் ஆகிடுச்சு, சாரி, மறக்கவே இல்லை. வேலையை அன்றைக்கி ஒரு 3 நாள் லீவ் போட்டுட்டு போய் பாஸ்டிங் போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்க, எப்படியாச்சும் ஆத்துமா ஆதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாட்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து அந்த ப்ரைஸில் நடத்திட்டே இருந்தேன். அப்போ அந்த ஓசூர் பட்டணத்தில் சில குடும்பங்கள், எங்கள் தூரத்து சொந்தம், சில ஆர்சி குடும்பங்கள் அங்கே தங்கியிருந்தது. ஸோ அப்படி ஃபெல்லோஷிப் கிடச்சி. ஸோ நானும் கூட ஒரு 5-6 வாலிபெலாம் தங்கி வேலை பார்த்தோம், எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஸோ ஒரு தம்பியை கூட கூட்டிகிட்டு நாங்கள் வாரந்தோறும் அந்த குடும்பத்தை சந்திக்க போவேன். ரெகுலராக வாரந்தோறும் அந்த குடும்பத்தை சந்தித்து தொடர்ந்து அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாங்க. பாஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அண்ணா அப்படி ஒரு 2 ஃபேமிலி இருக்கிறாங்க, நாங்கள் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறோம், அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பாஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, பட் நான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இன்னொரு சகோதரன் கூட 2 பேராக போய் அந்த சொந்தமாக இருந்ததுனால தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிட்டே இருந்தேன். அவங்க நீங்கள் வாங்க பிரதர், நாங்கள் வருவோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்குது, ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வர மாட்டோம், நீங்கள் வாங்க ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, ஆனால் ஒரு நாள் பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய மாட்டோம், வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், சரி ஏதோ சொல்லிட்டு போங்க, பட் நான் என்ன செய்கிறேன், தொடர்ந்து ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த வீட்டு கூட்டத்தில் பரிசுத்தன் பலமாக இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி வந்தது. 4 பேரும் ஆவியில் நிரப்பப்பட்டாங்க, கட்டு உடஞ்சது, அடுத்த வாரம் சண்டே வந்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே நாளில் இந்த 4 பேர் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தாங்க அந்த ஓசூர் சர்ச்சில். பிரைஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் பார்ட் டைமாக தான் ஊழியம் செய்கிறேன், ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரல. அந்த பார்ட் டைமாக ஊழியம் செய்கிற பொழுது ஒரே நாளில் என் மூலமாக 4 ஆத்துமாக்கள் அங்கே மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து கொண்டாங்க எல்ஜோசா தம்ம கையில். பிரைஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சமாதானம். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இதுக்கு ஈடாகாது, 1000 கோடி சம்பாதிச்சாலும் ஒரு ஆத்துமாக்கு ஈடாகாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 1000 கோடி சம்பாதிச்சாலும் ஒரு ஆத்துமாக்கு ஈடாகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பூமியில் தான் வச்சுட்டு போனோம். பரலோகம் கொண்டு போகும்போது நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நமக்கு பொக்கிஷமாக இருக்கும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஒரு பசிதாகம் வரட்டும் ஆண்டவரே, என் மூலமாக சில ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, உண்மையாக ஒப்பு கொடுங்க, ஒரு தாகம் வரட்டும், ஒரு வாஞ்சம் வரட்டும். ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கிறீங்க நன்றி, என்னை அபிஷேகம் பண்ணுறீங்க நன்றி, எனக்கு கிருபையில் கொடுக்குறீங்க நன்றி, நல்ல ஒரு தேவ பிரசன்னம் என் மேல் இருக்கிறது அதுக்காக நன்றி. அது மட்டும் போதாத ஆண்டவரே, அது மட்டும் எங்களுக்கு போதாத ஆண்டவரே, என் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், என் மூலமாக சிலர் ரட்சிக்கப்படணும், நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள என் கால்கள் போகணும், சுவிசேஷ நிமித்தமாக என் கால்கள் சில குடும்பத்தை எட்டி பிடிக்கணும், என் கால்கள் அநேக குடும்பத்தில் படணும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் திறக்கப்படணும், எங்கள் வாய்கள் திறக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த சாயங்கால வேளையில் பிள்ளைகள் வைங்கப்பா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை உண்மையை ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே ஒரு அபிஷேகம் வெள்ளட்டாண்டவரே, ஒரு அபிஷேகம் வெள்ளட்டாண்டவரே, ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன், ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய யாமுடைய வல்லமையுள்ள கரம் படுவதாக, கர்த்தருடைய கரம் படுவதாக, பரிசுத்தவான் கரம் படுவதாக, ஆத்துமாக்கள் தருவீராக ஆண்டவரே, அதை கேட்டு வழிகள் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆத்தும ஆதாயம் செய்கிற பிள்ளைகள் பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பேதுருவுக்கு கர்த்தர் எந்த ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அவரே வாலண்டியாக நான் நடந்து வர ஆண்டவரேன்னு சொல்லி நடந்து விடுகிறான். ஆண்டவருக்கு சந்தோஷம், நடந்த பேதுருவுக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல, கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்சம் நடந்துட்டான், அவனுக்கே சந்தோஷம்ப்பா நடந்துட்டோம். ஆண்டு அங்கே நிற்கிறார், ஆண்டு எங்கே நிற்கிறாரு, ஒரு 10 அடி தூரத்தில் நிற்கிறார். பேதுரு என்ன பண்ண, அந்த பலகை விட்டு இறங்கி அப்படி நடந்து போகிறார். ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆண்டவருக்கு சந்தோஷம், பரவாயில்லையா பேதுரு நடக்கிறாரு, ஆண்டவருக்கும் சந்தோஷம், பேதுருவுக்கும் சந்தோஷம். நடந்து போயிட்டு இருக்கும்போது வசனம் சொல்வது 30ஆம் வசனத்தில், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து, சொல்லுங்க, பயந்து அமிழ்ந்து. ஏன் அமிழ்ந்தார் பேதுரு? பயந்தார். ஏன் பயந்தார்? காற்று பலமா இருந்துச்சு. காற்று பலமா இருந்தா பயப்படணுமா என்ன? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசி. சொல்லுங்க, அற்ப விசுவாசியே. அவிசுவாசின்னு சொன்னாரா, அற்ப விசுவாசின்னு சொன்னாரா? அவிசுவாசத்துக்கு அற்ப விசுவாசத்துக்கு என்ன சம்பந்தம், என்ன டிஃப்ரென்ஸு? அவிசுவாசம்னா 0%, ஒன்றுமே இல்லை, நத்திங். ஆனால் அற்ப விசுவாசனா கொஞ்சம் ஒரு 30 மார்க்கு. அல்லேலூயா. அட 30 மார்க் வாங்கின பேதுருவே அப்படின்னு திட்டுறாரு ஆண்டவர். அவிசுவாசியம் திட்டாம, ஓ அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பேதுரு பயந்தார், பேதுரு அமிழ்ந்தார். ஏன் பயந்தார், ஏன் அமிழ்ந்தார் சொன்னா அவருக்குள்ள என்ன இருக்கு? அற்ப விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் இல்லை, விசுவாசம் நடந்துட்டார் கொஞ்சம் தூரம்,
ஆனால் அற்ப விசுவாசம் இருந்துச்சு. அந்த அற்ப விசுவாசத்தினால பயந்துட்டாரு, அந்த பயத்தினால அமிழ்ந்து போயிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அற்ப விசுவாசம் வந்தால் பிரச்சனை வரும்போது பயந்துருவாங்க. சபையில் விசுவாச மக்கள் விசுவாசிக்கிற பாருங்க ஜெயிச்சு மேலே போயிட்டே இருக்கிறாங்க. பட் இந்த கொஞ்சம் லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் ஃபெய்த் இருக்கிறவங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க, ஆனால் தொடர்ந்து அவங்களால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. கொஞ்சம் கவனிங்க சத்தியத்தை. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் நடக்கிறாங்க, ஆனால் காற்று பார்த்த உடனே, காற்று பலமாக இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன? அவள் அவிசுவாசிகள் அல்ல, அவள் அற்ப விசுவாசிகள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து அவிசுவாசியேன்னு திட்டாம, அற்ப விசுவாசியே ஏன்பா பயப்பட்டேன், நான் தான் முன்னாடி நிற்கிறேன்ல. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஆண்டு எப்படி அதே காற்றில் அதே கடலில் ஆண்டு என்ன செய்கிறார்? 10 அடி தூரத்தில் சும்மா அப்படி ஜம்மு நிற்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. என்னை பார்த்து நடக்க வேண்டிய நீ ஏன்டா அலைய பார்த்து, அதே தப்பு. ஆமேன். இப்போ அங்கே அந்த சேர் இருக்குன்னா அந்த சேரை பார்த்து நடக்கிறேன்னா சேரை மொத்தம் என்ன செய்யணும்? பார்த்து இப்படி நடக்கிறார். இந்த நட எப்படி போக முடியும்? இல்லை, இப்படி நடந்தால் முன்னோக்கி போக முடியுமா? அப்படி டைரெக்ஷன் மாற்றணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பார்வையை மாற்று பேதுருன்னு ஆண்டு சொன்னார். நீ இப்போ காற்றை பார்க்காத, பொங்கி எழுகிற அல்லது வெள்ளத்தை பார்க்காத, என் முகத்தை நோக்கி பார்த்தேன்னா நீ ஜெயித்து விடுவாய். ஹல்லேலூயா. ஏன் அற்ப விசுவாசம் வந்தது? காற்று பலமா இருக்கு, காற்றை பார்த்து விட்டான், பார்வையை மாற்றி விட்டாய், உன் கண்களை திருப்பி விட்டாய். என்ன நோக்கி பார்த்த நீ? என்னை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நீ பலமா இருப்ப, என்னை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நீ ஆஸ்வதமா இருப்ப, என்னை நோக்கி பார்க்கிற வரைக்கும் விசுவாசத்தில் இருப்ப. என்றைக்கு உன் பார்வையை திருப்புகிறாயோ, பிரச்சனை பக்கமான பார்வையை திருப்புகிறாயோ, போராட்டத்தின் பக்கமாக பார்வையை திருப்புகிறாயோ, அப்போது உனக்கு விசுவாசம் குறைந்து விடுகிறது. அற்ப விசுவாசியை மாறி விடுகிறாய், பயந்து போய் விடுகிறாய், சந்தேகப்படுகிறாய், மூழ்கி போய் விடுகிறாய். பட் அப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நடங்க, அவருடைய சமூகத்தை நோக்கி நடக்கணும். வார்த்தை பிடிச்சு நான் 10 அடி தூரத்தில் நிற்கிறார் ஆண்டவர். ஆண்டு காணாமல் போகலை, அங்கே தான் நிற்கிறார், கண்ணு முன்னாடியே நிற்கிறார். அவன் பார்வையை திருப்பி விட்டான். பேதுரு பார்வையை திருப்பி விட்டான். பார்வையை திருப்பினபடினாலே அந்த விசுவாசம் குறைந்து போனது. அந்த விசுவாசம் குறைஞ்சி பேட்டரியில், ஃபோனில் பேட்டரி குறையிற மாதிரி விசுவாச லெவல் குறைஞ்சி விசுவாசத்தை நிறைஞ்சிருந்த பேதுரு அற்ப விசுவாசம் மாறி பயந்து சந்தேகப்பட்டு மூழ்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாமல் இருக்கணும்னா, சந்தேகப்படாமல் இருக்கணும்னா தொடர்ந்து கர்த்தருடைய முகத்தை பார்த்து நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. சோதனை அற்ப விசுவாசத்தை இங்கிலீஷில் லிட்டில் ஃபெய்த்ன்னு இருக்கு. என்ன ஃபெய்த் அது? லிட்டில் ஃபெய்த். நான் 2 பேதுரு 1:1 அந்த லிட்டில் ஃபெய்த் அற்ப விசுவாசம் இருந்த அந்த அப்போஸ்தலன் பேதுரு எப்படி மாறாரு பாருங்க. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. அற்ப விசுவாசியாக அந்த பேதுரு அப்போஸ்தலன் எப்படி மாறிட்டாரு? அருமையான விசுவாசம். உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டு சொல்ற, ஒருவேளை இன்றைக்கு நீங்க அற்ப விசுவாசமா இருக்கலாம். அது விசுவாசம் இருக்குது, ஆனா முழுமையான விசுவாசம் இல்லை, 30% தான் இருக்குது. பட் ஆனா அருமையான விசுவாசம் உங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நாவிக்கிற வாழ்க்கை ஒரு அனுபவம், நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். பிள்ளைகளை கொண்டு போய் எல்கேஜியில் போடுறோம், படித்து +2 முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை விசுவாச பள்ளியில் ஆண்டவர் போட்டிருக்கிறார். சபையில் விசுவாசம் போதிக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தில் நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல அவிசுவாசத்தில் இருந்தோம், இப்போ விசுவாசிகளாக மாறி இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அற்ப விசுவாசம் இருக்கலாம், நாளைக்கு அது அருமையான விசுவாசம் மாறிவிடும். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்ப விசுவாசம் இருந்த அப்போஸ்தலன் பேதுரு அருமையான விசுவாசம் உள்ள தேவ மனுஷனாய் மாறி போனார். ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. வீக் ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த், ப்ரீசியஸ் ஃபெய்த், வீக்கான ஃபெய்த். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. அப்போ அது ஸ்ட்ராங்காக இருந்தானா? ஸ்ட்ராங் ஃபெய்த். பலவீனமாக இருக்கவில்லை என்று ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 4:19 அந்த ஆபிரகாம் ஜாதிகளை தகப்பனாவாய் என்பதை நம்புவதற்கு ஏதுவில்லாத நம்பினான். கர்த்தர் சொல்லும் விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கு, வீக்காக இருக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்காக இருந்தான். ஸ்ட்ராங் ஃபெய்த். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். லிட்டில் ஃபெய்த், ப்ரீசியஸ் ஃபெய்த், ஸ்ட்ராங் ஃபெய்த். ஃபெய்த்தில் நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அற்ப விசுவாசியாக இருந்த பேதுரு அருமையான விசுவாசம் உள்ளவனாக, ஒரு ப்ரீசியஸ் ஃபெய்த் உள்ளவனாக மாறிவிட்டான். கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால. ஒருவேளை இன்றைக்கு பார்த்து கேட்குறேன், நீங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குது, ஆனால் லிட்டில் ஃபெய்த் இருக்குது. அதனால தான் காற்று வருகிற பொழுது மூழ்கிறோம், காற்று பலமாக இருக்கிறத பார்க்கும்போது மூழ்கிறோம். ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லி கதறுகிறோம், புலம்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டா? கண்ணு முன்னாடி தானே நின்றுட்டுருக்கிறேன், நான் எல்லாம் வந்தால் பரவாயில்ல, அதே கடலில்
அதே காற்றின் மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஸோ என்னெல்லவா நீ பார்த்து நடக்கணும், ஏன் முகத்தை திருப்பினா, ஏன் பார்வையை மாற்றினா, ஏன் நீ பிரச்சனையை பார்த்த, என்னை பார்த்து நட, நீ ஜெயித்து கொள்வாய். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, என்னை பார்த்து நட, நீ ஜெயம் கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. சரி, முதலாவது வெள்ளங்கள் பெருகி வந்தாலும் காத்துருங்க, தப்பி கரை சேருங்க. ரெண்டாவது, ஆழங்கத்தில் உளையான சேற்றில் மூழ்கி போனாலும், உளையான ஆழமான உலையிலே மூழ்கி போனாலும், நாம் பேதுரு போல அற்ப விசுவாசத்தில் மூழ்கி போனாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய கரம்ல தூக்கி எடுக்கும். ஆழமான உலையில மூழ்கி விடாதபடிக்கு, அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் தூக்கி எடுக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 16வது வசனம் பாருங்க. 18ஆம் சங்கீதம் 16வது வசனம். உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பொதுவாகவே பிள்ளைங்க பேரண்ட்ஸோட இருதயம் எப்படி இருக்குது? பிள்ளைங்க தவறி விழுந்துட்டாங்க, வேணுண்டா உனக்கு வேணும், அப்பயே சொன்ன கேட்கல, நல்லா 4 முறை வீழு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும். அப்படி சொல்லுமா, ஓடி போய் தூக்கி எடுப்போம்மா. ஐயோ என் பிள்ளை கை அடிபட்டுருமா, கால் அடிபட்டுருமா, அப்படி மனசு பதவதிக்கும். என்ன எவ்வளோ வேகமாக ஓடி போய் பிள்ளையே தூக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக தூக்கி எடுத்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய கரம் உயரத்திலிருந்து அவரை கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை அவர் தூக்கி விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்மளை தூக்கி விடுகிற கத்தை நமக்கு உண்டு. எதில் விழுந்து போனீங்க, சோர்ந்து போகாதீங்க, கத்தை தூக்கி விடுவார். அல்லேலூயா. எதில் நீதிமான 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். விழுந்துகிறவர்கள் மறுபடியும் எழுந்திருக்கிறது இல்லையோ என்றெல்லாம் வேதம் சொல்லும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதில் விழுந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மளை மறுபடியுமாக அது தூக்கி எடுக்கிற கரமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸோ மூன்றாவது, அதே அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மூன்றாவது பாயிண்ட், அது 69ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையா, என் கண்கள் பூத்து போயிற்று. கூப்பிட்டு பார்த்து டயர்ட் ஆயிட்டார் சங்கீதக்காரன் தாவீது. கூப்பிட்டு டயர்ட் ஆயிட்டார், ஜெபிச்சு டயர்ட் ஆயிட்டார். என் தொண்டை வறண்டு போயிடுச்சு, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. தேவனுக்கு காத்திருக்கிறதுனால கண்களும் பூத்து போச்சு. இது ஒரு அனுபவம். யாருக்கு? சங்கீதக்காரனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஃபேமிலிக்கு, சகர எலிசபெத் ஃபேமிலிக்கு, அன்னாளுக்கு இந்த சத்தியமெல்லாம் பொருந்தும். அவங்களை கூப்பிட்டு பார்த்து தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி கூப்பிடுக்கிறதுனால் ஒரு ஸ்டேஜில் அவங்க டயர்டான மாத்திரம் இல்லாமல் தொண்டையும் வறண்டு போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் தேவனுக்கு காத்திருக்கிறதுனால கண்களும் பூத்து போச்சு. அப்படின்னு அர்த்தம், இது வரைக்கும் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. இது வரைக்கும் எதிர்பார்த்த காரியம் ஏதோ ஒரு காரியம், 99 காரியம் நடந்துச்சு, ஒரு காரியம் நடக்கலை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதான் சரியான சத்தியம். 99 காரியத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் நடக்கலை. அந்த ஒரு காரியத்துக்காக கூப்பிட்டு டயர்ட் ஆகிட்டோம். அந்த ஒரு காரியத்துக்காக ஜெர்மன் தொண்டை குழி வறண்டு போச்சு. அந்த ஒரு காரியத்துக்கு காத்திருந்த கண்கள் பூத்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறா, விசுவாசோடு காத்திருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது இனியும் தாமதிக்க. என்ன வசனம் இல்லை அது? போடுங்க. ஆபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாதுங்க. கவனிங்க, அது பொய் சொல்லாது. தரிசனம் பொய் சொல்லார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய் சொல்லார். சத்திய தேவன், சத்திய பரன், சத்தியத்துக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. விசுவாசம் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துருங்க, அது நிச்சயமாய் வரும். அது பிராக்கெட்ல இனியும் தாமதிப்பதில்லை. அங்க ஒரு வார்த்தை போடுங்க, அது இனியும் தாமதிப்பு. அப்படிதான் அப்ப நம்ம எடுத்துக்கணும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்கிறது. ஒருவேளை தாமதிச்சாலும் அது காத்துருங்க. ஆனா அது பொய் சொல்லாது, இனியும் தாமதிக்காது. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம கெப்பாசிட்டி எவ்வளவு. ஆண்டவருக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கிறது தேவன் விட மாட்டார். திராணிக்கு மேலே சோதனை இல்லைங்க. அந்த எவ்வளவு திராணிக்கு உட்பட்டு தான் பிள்ளைங்க சோதனை சகிக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த டைம் வருகிற பொழுது தேவன் தமிழ் அற்புதங்களை செய்து விடுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துருங்க, தைரியமாக காத்துருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறோம், கர்த்தருடைய ஆழத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் கைவிட மாட்டார். அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம் பாருங்க. நல்ல ஒரு வாக்குத்தத்தம். சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே,
இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொன்னார். பிரதியுத்தரமாக சொன்னார். ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிஸ்டேக்னால ஒரு 70 வருஷம் அந்நிய தேசத்துல பாபிலோன்ல தம் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள், சிறைப்பட்டு இருப்பார்கள் சொல்லி எருமை தீர்க்கதரிசனம் மூலமாக வார்த்தை சொல்லப்பட்டது. அதே போல அந்த 70 வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த நடந்துகிட்டு இருக்க போது தான் அந்த தூதனை கேட்குறான், ஆண்டவரே இந்த 70 வருஷ காலமாக ஜனத்து மேலே கோபமாக இருக்கிறீங்களே, இது எப்போ மாறும்? 12 வசனம் போடுங்க, சகரியா 1:12. அப்பொழுது கர்த்தர் தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷம் கவனிங்க, 70 வருஷமா பிரச்சனை, 70 வருஷமா அடிமைத்தனம், 70 வருஷமா சிறைப்பட்டிருக்கிறாங்க, அந்நிய தேசத்துல இருக்கிறாங்க, நேபுகாத்நேச்சார் ஆண்டு கொண்டு இருக்கிறான், தொடர்ந்து அநேக ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, சொந்த வீடுக்கு திரும்ப முடியல, அடிமைத்தன வாழ்க்கை, சிறைப்பட்ட வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, மகிழ்ச்சி இல்லை. கர்த்தருக்கு சொல்றது எந்த மட்டுமாய் இந்த காரியம் தொடரும் என்று சொல்லி அந்த விடுதலைக்காக காத்திருந்து இந்த ஜனங்கள் 70 ஆண்டுகளாக சோர்ந்து போயிருந்தாங்க. அப்போ 70 வருஷமா இந்த காரியம் இருக்கிறதே என்று கேட்டபொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்துல, அவர்களுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் கர்த்தர் பிரதித்தமாக சொன்னார். இன்னைக்கு சாயங்காலம் அதற்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு, உங்களுடைய சிறையிருப்பு சீக்கிரத்துல மாறும், உங்கள் சிறையிருப்பு சீக்கிரத்தில் மாறும். இவ்வளோ நாள் காத்திருந்துட்டீங்க, ஃபினிஷிங் டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. 70 வருஷம் காத்திருந்துட்டு 70 வருஷம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த நோவா சம்பவத்தில் ஒரு ஆண்டு நோவா காத்திருந்தார், கொஞ்சம் ஆத்திர பண்ணி எட்டிக்கு டைவ் வச்சுருந்தாருன்னா, கப்பலை விட்டு எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நான் நீச்சல் அடிக்கணும்னு சொல்லி டைவ் வச்சுருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம் சொல்லுங்கப்பா. ஒரு வருஷம் காத்துட்டீங்க, ஒரு 10 நாள் காத்திருந்தா கத்தரையை ஓப்பன் பண்ணி விட்டுருவார். புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்களா டைவ் அடிச்சிடாதீங்க. நீங்களா பிரச்சனை நம்மளை அப்படி பல காரியத்தை யோசிக்க வைக்கும். ஒரு மனுஷன் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரைன்லாம் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகுது, தேவையில்லாமல் யோசிப்போம், தேவையில்லாமல் சிந்தித்து சோர்ந்து போயிடும். அப்படி இல்லை, கொஞ்சம் காத்துருங்க. ஒரு வருஷம் காத்திருந்துட்டீங்கல்ல, ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா காத்துருங்க. அடைத்தவர் கதவை திறப்பார், வாக்குப்படினவர் சிறையிருப்பை மாற்றுவார், நம்மளை வல்லமை வெளிப்படுத்துவார், ஏற்ற காலத்தை அவரே செய்வார். ஆமென். நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் தம் ஜனத்துக்கு நேராக கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. காத்திருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆறுதல் வரப்போகிறது, உங்கள் சிறையிருப்புகள் மாறப்போகிறது, கர்த்தர் அற்புதங்கள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கோரேசின் ஆவியை எழுப்பினார், அவன் சட்டம் போட்டான், யாரெல்லாம் யூதர்களோ அவர்கள் தங்கள் தேசத்துக்கு புறப்பட்டு சென்று தங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட கடவுள் என்று சொல்லி கோரேசின் ஆவியை கர்த்தர் எழுப்பினதனாலே அநேகர் அவன் விடுவித்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே ராஜாக்களை எழுப்புவார். கோரேசு நாட்களுக்கு பிறகு கர்த்தர் தரியு ராஜாவை எழுப்பினார். அந்த ராஜாக்கள் சட்டம் போடுறாங்க, யூதர்கள் நீங்கள் விடுவிக்கப்படுறீங்க, நீங்கள் சொந்த தேசத்துக்கு போகலாம், நீங்கள் அங்கே சென்று உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி இலவசமாக அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சிறைப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். காத்திருந்து கண்கள் பூத்து போனது, ஜெபித்து தொண்டை வறண்டு போனது. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணிருங்க, கர்த்தர் விடுவிச்சிருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வெயிட் பண்ண. எஸ்றா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனம் அப்படி சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் அந்த 70 ஆண்டு காலத்திற்காக அந்த தானியேல் அங்கே சிறையிருப்பு மாறும்படி தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். இந்த 2 காரியங்கள் நடந்து அந்த தானியேல் ஜெபத்துக்கு பிறகு அற்புதமாக அங்கே விடுதலை உண்டாகிறது, ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால் இவ்வளவு காலம் காத்திருந்துட்டீங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இது கிளைமேக்ஸ் டைம், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற டைம், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற டைம், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற டைம், இந்த தேவன் உங்களுக்காக கதவை திறக்கிற டைம். இந்த டைமில் நீங்களா டைவ் அடிச்சிடாதீங்க, நீங்களா ஜம்ப் பண்ணிடாதீங்க, நீங்களா எஸ்கேப் ஆகிடாதீங்க. அது பின்விளைவு அதிகமாக இருக்கும். கதவை அடைத்தவர் கர்த்தரே கதவை திறப்பார். ஹல்லேலூயா. ஓ, சிறையிருப்பு ஒப்பு கொடுத்த கர்த்தர் அவரே சிலமை விடுதலை காக்கத்தக்க அந்த சட்டத்தை பிறப்பிப்பார். கோரேசின் ஆவியை எழுப்புவார், தரியு ராஜாவின் ஆவியை எழுப்புவார். அவர்கள் சட்டம் போட்டு விடுதலையா சுகமாய் சமாதானமாய் புறப்பட்டு போவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விடுதலை சமீபம், உங்கள் விடுதலை சமீபம், உங்கள் விடுதலை சமீபம். கொஞ்சம் வெயிட் பண்ணிருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டே, உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையை மறக்கப்பட்டே, உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. காலங்கள் உன் கையில்
அர்ப்பணம் செய்து விட்டேன். காலங்கள் உம் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன். தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே. தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே. என் வாழ்வில் எல்லாம் நீரே. மாரணாதா 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 சீக்கிரம் வாருமையா. மாரணாதா 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 சீக்கிரம் வாருமையா. மாரணாதா ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே. முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுக செய்பவரே. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே. முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே. இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க என் மனபாரம் நீக்க தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. மீண்டும் வருபவரே. மரணதா இயேசு சீக்கிரம் வருவா. அல்லேலூயா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரை நோக்கி நம்பியிருக்கிற பிள்ளைகளை தப்புவிக்கும்படி விடுவிக்கும்படி தூக்கி எடுக்கும்படி கர்த்தர் கடந்து வருவார். ஆமென் ஆமென். ஒரே பாயிண்ட் தான் பார்த்துருக்குறோம். டைம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்துருங்க. வெள்ளம் வந்தாலும் காத்துருங்க. ஆழமான உலையில் அற்ப விசுவாசம் மூழ்கி போனாலும் காத்துருங்க. கர்த்தருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டை வறண்டு போய் காத்திருந்து கண்கள் பூத்து போனாலும் காத்துருங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். தப்புவிப்பா தூக்கி எடுப்பா. அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒன்னே ஒருத்தர் சொல்லி முடிச்சார். கர்த்தரை நேசியுங்கள். 69ஆம் சங்கீதம் 36வது வசனம். 69ஆம் சங்கீதம். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். எதிலே வாசமாயிருப்பார்கள்? முந்தின வசனம் வாசிங்க. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் பாருங்க என்ன செய்கிறாராம். சீயோனை ரட்சித்து நம்மளை ரட்சித்து நம்முடைய பட்டணங்களை நம்ம வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார். அப்படி கட்டி எழுப்புகிற பொழுது அங்கே அந்த பட்டணத்தில் நம்ம குடியிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பட்டணத்துடைய ஆசீர்வாதங்களை, அந்த பட்டணத்தின் நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்னா 36 சொல்லுகிறது, கர்த்தரை நேசிக்கிறவர்கள். ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உண்மையாக நேசிக்கிறீங்களா? முழுதோடு நேசிக்கிறீங்களா? முழு ஆத்மோடு நேசிக்கிறீங்களா? நீங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மோட முழு பலத்தோடு நீ கர்த்தரை நேசிச்சா உங்களை கர்த்தர் ரட்சிப்பார். உங்களுக்காக பட்டணங்களை கட்டி எழுப்புவா. அந்த பட்டணத்தில் நன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தரை அனுக்கிரகம் செய்வார். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை அழைத்தார். அழைத்த தேவன் ஒரு வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி அழைத்த கர்த்தர் அதே போல் 13ஆம் அதிகாரத்தில் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். 22ஆம் அதிகாரம் வருகிற பொழுது கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிட்டு. 25 + ஒரு 14 39 வருஷம் கர்த்தரோடு கூட இந்த ஆபிரகாம் நடந்து விட்டான். நடந்ததுக்கப்புறம் 39 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ நேசிக்கிற உன் நேசகுமாரனாக ஈசாக்கை கொண்டு வந்து மோரியா மலையில் எனக்காக பலியிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமே 39 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணிட்டேன், உன் அன்பை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஆமென். எத்தனை வருஷம் கழிச்சு? 39 வருஷம் கழித்து ஆண்டு மேலே இருக்கிற அன்பு ஆண்டு என்ன பண்ணுறார்? செக் பண்ணி பார்க்குறார். பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் உண்டு, கேள்வி பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஒரு சாட்சியை சொன்னார். ஒரு யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டார். சபையில் எல்லா யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு யூத் மீட்டிங் நடந்துட்டு இவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாருன்னா, தனக்கு தூரத்தில் இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ரவுடி மாதிரி கையில் நல்லா ஆளுக்கு நல்லா உருட்டு கட்டி கொண்டு வாங்க, கரெக்டாக பாதி ப்ரே நடக்கும்போது உள்ளே வந்து 4 சேரை போட்டு தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க, உடைச்சிட்டு என்னை வந்து சொல்லிட்டு பிடிச்சிருங்க, இந்த சபை மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான காரியம். இல்லையா? பயங்கரமான காரியம். செக் பண்ணி பார்ப்போம் சபை மக்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவராக சொன்னார். ஜெபத்தோட்டத்தில் இந்த சாட்சியை சொன்னார்.
அதே மாதிரி ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்குது. நார்மலாக வழக்கம் போல் வர்ஷிப் நடக்குது, பிரசங்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கரெக்டாக டைம் பார்த்து அந்த செட் பண்ண நாட்டில் உள்ளே வராங்க. அந்த தீவிரவாதி மாதிரி உள்ளே வந்து 4 சேரை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. பறந்து ஓடி போயிட்டாங்க. இல்லையா? சபையில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பறந்து ஓடுறாங்க. இவங்க போய் என்ன பண்ண பாஸ்வேர்டு சட்டையை பிடிச்சிட்டாங்க. சட்டையை பிடிச்சி அடிக்க போகும்போது ஒரு ஐயா 60 வயசுக்கு ஐயா ஓடி வந்து பாஸ்டை கட்டி பிடிச்சி, தயவு செஞ்சு எங்கள் பாஸ்டை என்ன பண்ணாதீங்க, அடிச்சிடாதீங்க அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? சே இல்லையா, இவ்வளோ பெரிய சர்ச்சில் இவ்வளோ ஆத்மாவுக்கு இருக்கும்போது ஒரு தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி எங்கள் பாஸ்டை என்ன பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு இன்னும் பண்ணிடாதீங்க, தேவ மனுஷன் ஒரு ஊழியம் செய்யட்டும். ஒரு மாதிரி நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சபையில் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் வேணும். நல்ல கவனிங்க, நம்ம ஆஸ்வதிக்கப்பட்ட 39 ஆண்டுகள் தாபரம் கர்த்தரை ஆசீர்வதிச்சார். அளவில்லாத ஆசீர்வாதம், 300க்கும் அதிகமான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், பயங்கரமான கிரியை, அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் பார்த்து சொல்ல, நேசிக்கிற நான் கொடுத்து அந்த ஈசாக்கை கொண்டு வந்து என்ன சொன்னு மோரியா மலையில் எனக்காக தகனப்படு. என்ன அர்த்தம்னா, நீ என்ன நேசிக்கிறியா, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா, நான் கொடுத்த உன் பிள்ளையை நீ நேசிக்கிறியா. ஒரு சோதனை வச்சு பார்த்தாரு. ஆபிரகாம் பார்த்தான், இவ்வளோ ஆசீர்வாத காரணம் கர்த்தர் தான். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி தைரியமாக தேவன் மூலத்தை அந்த நேசத்தை தன் கிரியில் வெளிப்படுத்தினா. ஆண்டவர் சொல்கிறாரு எபிரேயர் 6:14, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணு. ஆதிகம் 22 அன்று மறுபடியும் ஆக்கப்பட்ட கர்த்தர் தூதனார் மறுபடியுமாக ஆபிரகாம் தரிசனமாக இவ்வளோ பெரிய காரியத்தை நீ செய்தபடினாலே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தம் பிளஸ்ஸிங்கை பொழிகதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருடைய தாசர்கள் குடும்பத்தை நேசிக்கணும். புரிஞ்சுக்க ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ ஆசீர்வாதம் சபை மூலமாக தான் வருகிறது, இவ்வளோ ஆசீர்வாதம் கர்த்தர் மூலமாக தான் வருது. முதலாவது நம்ம கர்த்தரை நேசிக்கணும். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் புறப்பட்டு வருது காரணமாக இருக்கிற ஆவிகிற தாய் தாக்கணும் குடும்பத்தை நேசிக்கணும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படி எல்லாம் பண்ணியிருப்போமா? நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னாள், ஆறுதல் ஆகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் ஈடாகுமா? 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னாள், ஆறுதல் ஆகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் ஈடாகுமா? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? என் பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே. பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே, உயிரோடு கலந்தீரே. மாரணாதா மாரணாதா மாரணாதா, சீக்கிரம் வாருமையா மாரணாதா. மாரணாதா மாரணாதா, சீக்கிரம் வாருமையா மாரணாதா. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுக செய்பவரே. ஆதி முதலாயிருந்தவரோ இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுக செய்பவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க, தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே, மீண்டும் வருபவரே. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத
ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே, ஆதி முதலாய் இருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும், ஆத்தும மேல பெருகினாலும், அற்ப விசுவாசத்தினால ஆழமான உலையில அமிழ்ந்து போனாலும், காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போனாலும் பரவாயில்ல, அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் படகளை இயேசு இருக்கிறார். வாழ வைப்பார், தப்பு வைப்பார், அக்கறை சர கிருபை செய்வார், தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்து காத்திருக்க காரியத்துல நன்மைகளை செய்வார். மட்டும் காத்திருந்துட்டோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் சில நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை சந்தித்து ஒரு ஆசீர்வாதம். கிருபையுள்ள ஆண்டவரே, ஜனத்தை ஆசீர்வதியும், மகிமையான திருச்சபையை ஆசீர்வதியும், போதக குடும்பங்களை கத்தனை ஆசீர்வதியும், அதுக்கு சப்போர்ட்டாக இருக்க அத்தனை நல்ல உள்ளங்களை கத்தனை ஆசீர்வாதம். தொடர்ந்து நாம மகிழ்ப்பட்டு தலை மட்டுமே தாழ்த்துக்கிறோம், உயர்த்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.